ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாருடைய ஒரு முக்கியமான கேள்வி எத்தனை பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஸோ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ புதுசாக தான் ஸ்லைடிங் மூலமாக எடுப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் புரிகிறப்பல சொல்கிறேன். ஸோ கடைசி வர பாருங்கள், ஓகேங்களா? இது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அவங்க கால் ஃபார் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அவங்களோட லிஸ்ட்டு தான் இதில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜை நான் எடுத்து யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னா, ஸோ இதில் யாராவது ஒரு பேஜை ஒரு நேம் ஒரு ரிஜிஸ்டர்ட் நம்பரை எடுத்துங்க. ஸோ எடுத்துக்கிட்டு போய் செமஸ்டர் ஃபீஸில் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி பே அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களாம் பே பண்ணிட்டாங்க. ஸோ பே பண்ணலைன்னா அவங்களோட நேம் அந்த காலேஜ் லிஸ்ட்டு வரும். ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யாரெல்லாம் 20,000 பே பண்ணலையோ, ஸோ அவங்கெல்லாம் கட்டாயமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டு இன்றைக்கி ஈவினிங் தான் நான் பண்ணேன். ஸோ ஒரு 3 பேஜ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு பேஜுக்கு கிட்டத்தட்ட 43 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ நான் எடுத்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 பேஜுக்கு 129 ஸ்டூடெண்ட் வராங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜுக்கு 18 பேர் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணல. செகண்ட் பேஜுக்கு அதே பார்க்கும்போது செகண்ட் பேஜ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது, 22 பேர். ஸோ அதுவே 3வது பேஜை யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பே பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா 8 பேர். ஸோ யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பே பண்ணலையோ அவங்கெல்லாம் கட்டாயமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடமெல்லாம் கட்டாயமாக வேக்கண்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மொத்த பேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 72 பேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு பேஜுக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு 7 பேர் தான் போட்டிருக்கேன். ஸோ இது 7 ஒரு பேஜுக்கு 7 பேர் கூடவும் இருக்கலாம், சில பேஜுக்கு 7 பேர் கம்மியாகவும் இருக்கலாம், சில பேஜுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லியே ஒரு ஆவரேஜ் கணக்குக்கு நான் ஒரு 7 பேர் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னு பார்த்து கணக்கு பண்ணும்போது மொத்தம் 504 பேர் அப்ராக்சிமேட்லியே அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அந்த இடமெல்லாம் வேக்கண்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்னோடய கெஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 நாளிலும் நடக்க போகிறதுல ஒரு 500லேருந்து 700 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வேக்கண்டாக இருக்கும். ஸோ இது என்னுடைய கெஸ் மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த 3 பேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த 3 பேஜ். ஸோ அந்த 3 பேஜில் நான் யாரெல்லாம் அட்டன் பண்ணல, கேட்டகரி வைஸு என்ன காலேஜ் வைஸு அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 பேஜில் 2 எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் சீட் அலாட்மெண்ட் ஆகி அவங்க அட்டன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த 2 பேருமே காலேஜ் அக்ரி எடுத்திருக்காங்க. அது கோயம்புத்தூர். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிசியில் இருக்காங்க. மொத்தம் 25 பேர் சீட் அலாட்மெண்ட் ஆகி சர்டிஃபிகேட்டு பே பண்ணாமல் 20,000 பே பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதில் 16 பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ 14 பேர் அக்ரி எடுத்தவங்க, 2 பேர் பிடெக் எடுத்தவங்க. ஸோ அதிலே மதுரைன்னு பார்த்தோம்னா 6 பேர். ஸோ இப்போ மதுரையில் இருக்கவங்க, இப்போ அந்த மதுரையில் நிறைய பேர் ஏற்கனவே இருப்பாங்க. இப்போ மதுரையில் இருக்கவங்க ஈஸியாக கோயம்புத்தூருக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா இங்கே 16 வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசி கேட்டகிரியில் இருக்காங்க. ஸோ
புரியுங்களா? ஸோ அதுவே மதுரையில் பார்க்கும்போது 6 பேரும் இருக்காங்க. தஞ்சாவூரில் 2 பேர் அக்ரி, புதுக்கோட்டையில் ஒருத்தவங்க. இப்போ வந்து புதுக்கோட்டையில் சில பேர் எடுத்துருப்பீங்க, புதுக்கோட்டை எனக்கு பிடிக்கல, நான் வந்து மதுரைக்கு மாற்றிக்கிறேன் அப்படிங்கும்போது, ஸோ இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மாறிக்கலாம். இது வந்து யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ அந்த லிஸ்ட்டு கேட்டகரி வைஸாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஓசின்னு பார்த்தா 6 பேர், அதில் 5 பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒரு ஆள் மதுரையில் இருக்கிறவங்க. ஸோ எம்பிசின்னு பார்க்கும்போது 14, பிசிஎம் பார்க்கும்போது 1, அதுவும் கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 பேஜில் உள்ள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது 20,000 பே பண்ணி பே பண்ணாதவங்க. ஸோ பே பண்ணலாம் உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 129 பேருக்கே வந்து இவ்வளோ உள்ள வேக்கண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஓவரால் 72 பேஜுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும்னு ஒரு அப்ராக்சிமேட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 500லேருந்து 700 பேர் அட்டன் பண்ணாதவங்களாம் இருக்கலாம். இதை வந்து கூடவும் செய்யலாம், சில சமயம் குறவையும் செய்யலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லைடிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, சீட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன், இந்த கால்குலேஷன் படி பார்த்தா சில சமயம் அதாவது செகண்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செகண்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் முன்னாடிலாம் நான் சொல்லும்போது ஒரு 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் அப்படி சொல்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் 80% தான் வாய்ப்பு இல்லை செகண்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த செஷன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து யூடியூப் சேனலில், ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you and thank you very much.